வதிலை தமிழ் சங்கத்தின் கலை இலக்கிய விழா வத்தலக்குண்டுவில் கோலாகலம் குறித்த செய்தி தொகுப்பு. வணக்கம், உங்கள் சாணக்கியன் செய்திகளுக்காக சௌமியராஜன். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு CSI மேல்நிலை புள்ளி மைதானத்தில் வதிலை தமிழ்ச் சங்கத்தின் சார்பில் மாபெரும் கலை இலக்கிய விழா விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழா வத்தலக்குண்டு இலக்கிய வட்டாரத்தில் ஒரு முக்கிய நிகழ்வாக அமைந்தது. வதிலை தமிழ்ச் சங்கத்தின் தலைவர் மருது ஆறுமுகம் அவர்கள் விழாவிற்கு தலைமை தாங்கினார். மறுமலர்ச்சி இலக்கிய பேரவை செயலாளர் கவிஞர் மூர்த்தி அனைவரையும் வரவேற்று பேசினார். சுப்பிரமணிய சிவா நற்பணி நலச்சங்க ஒருங்கிணைப்பாளர் தங்கப்பாண்டி முன்னிலை வகித்தார். திமுக ஒன்றிய செயலாளர் KP முருகன், வத்தலக்குண்டு பேரூராட்சி தலைவர் சிதம்பரம், முன்னாள் பேரூராட்சி தலைவர்கள் சின்னத்துரை மற்றும் கனகதுரை உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்கள் விழாவிற்கு வாழ்த்துரை வழங்கினார். கவிஞர் கதிரவன் என்ற காதர் பாட்ஷா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். விழாவில் பட்டிமன்ற நடுவர் சுப மாரிமுத்து, இசை முரசு பட்டிமன்ற நடுவர் முல்லை நடவரசு, எழுத்தாளர் மகாலட்சுமி, கவிஞர்கள் முத்துநாகு, சுதாகர் ஆகியோர் சொற்பொழிவுகள் ஆற்றினார். பரதநாட்டிய கலைஞர் ஆனந்தி ஜீவா தனது பரதநாட்டியத்தால் அனைவரையும் கவர்ந்தார். மேலும் கவிஞர் மருது ஆறுமுகம் எழுதிய பயணங்களில் நான் என்ற நூல் வெளியிடப்பட்டது. இந்நூலை கவிஞர் சுப மாரிமுத்து வெளியிட கவிஞர் முல்லை நடவரசு பெற்றுக்கொண்டார். வத்தலக்குண்டுவைச் சேர்ந்த கவிஞர்கள் வதிலை பிரபா, கவிவாணன், ஜெயதேவன், காஞ்சித்துறை, பண்ணை கோமகன் உள்ளிட்ட பல கவிஞர்களுக்கும் வழக்கறிஞர்கள் சரவணன், கணேசன் உள்ளிட்ட பல துறை சார்ந்தவர்களுக்கும் விழாவில் பாராட்டுகள் வழங்கப்பட்டன. வதிலை லயன்ஸ் கிளப், ஈடன் கார்டன் லயன்ஸ் கிளப், வதிலை ரோட்டரி கிளப், புதிய தலைமுறை ரோட்டரி கிளப் போன்ற பல்வேறு சேவை நிறுவனங்களைச் சேர்ந்த உறுப்பினர்களும் இலக்கியவாதிகளும் இவ்விழாவில் திரளாக கலந்து கொண்டனர். இந்த கலை இலக்கிய விழா வத்தலக்குண்டுவின் கலை மற்றும் இலக்கிய வளர்ச்சிக்கு ஒரு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளது. நமது பகுதி செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள உங்கள் சாணக்கியன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.